இன்றைக்கி நம்ம சேனலில் இதுவரை யாரும் சொல்லாத மருந்து குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு வெந்தயம் போட்டு வெந்தயம் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கணும். மிளகு ரொம்ப முக்கியங்க. மிளகு அது சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து காஷ்மீர் மிளகாய் போட்டிருக்கேன். இந்த குழம்போட கலருக்காக நான் காஷ்மீர் மிளகாய் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீர் மிளகாய் இல்லைன்னா நீங்கள் சாதா மிளகாய் ஒரு 7-8 போட்டுக்கோங்க. ஒரு 10 பல்ல அளவுக்கு பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம அந்த நல்லெண்ணெயிலே நல்லா அதை வதக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போடுறேன். சின்ன வெங்காயம் தாங்க இந்த குழம்புக்கு முக்கியம். இந்த குழம்புக்கு முக்கியம் சின்ன வெங்காயம், மிளகு, கருவேப்பிலை இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வெந்தயம் எல்லாமே சின்ன வெங்காயம் போட்டு இது எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலையே ரொம்ப முக்கியம். இதில் கருவேப்பிலை போட்டு இன்னும் கூட கொஞ்சம் போடலாம். போட்டு நல்லா வதக்கிடணும். அந்த எண்ணெயிலே எவ்வளோ தூரம் நல்லா வதக்க முடியுமோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கண்டிப்பாக கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கணும். ரொம்ப தேங்காய் சேர்த்துட்டேன்னா குழம்பு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் ஒரு 2 ஸ்பூன் அல்லது ஒரு 3 ஸ்பூன் அவ்வளோதான் நான் சேர்த்துருக்கேன். ஒரு சில்லு எடுத்து மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டிருக்கேன். தேங்காய் 2 ஸ்பூன் அளவு போட்டு அதையும் வதக்கிட்டு நம்ம இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் அதே கடாயில் திரும்பவும் நம்ம வந்து குழம்பு தாளித்து விட்டுறலாம். ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் போடணும். போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் மாதத்துக்காக போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகா போட்டு பச்சை மிளகா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டை போட்டதும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிறோம். இந்த எண்ணெயிலே நம்ம பூண்டு குழம்புக்கெல்லாம் வதக்குவோம்ல, அதே மாதிரி நல்ல எண்ணெயை கூட கொஞ்சம் ஊற்றலாம். நான் கொஞ்சம் முதலே வதக்கிறதுக்கு ஊற்றி இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் குறைச்சி ஊற்றிருக்கேன். நீங்கள் இன்னும் கூட ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது தான், அதனால் ஒன்றும் பண்ணாது. கூட ஊற்றி நல்லா நம்ம பூண்டு குழம்புக்கு வதக்கிற மாதிரி நல்லா வதக்கிடணும். இது வெங்காயமும் பூண்டு எவ்வளோக்கு எவ்வளவு வதங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதை வதங்கும் போதே இந்த மீதம் இருக்க கருவேப்பிலையும் நம்ம அதில் போட்டுடலாம். ஒரு 3 கொத்து அளவு இருக்கும் கருவேப்பிலை போட்டு நல்லா அதையும் அந்த எண்ணெயிலே நல்லா எல்லாமே நல்லா வர்ற மாதிரி அதிலே வெந்துடணும். பூண்டும் வெங்காயமும் இதில் வெந்துடுற அளவுக்கு நம்ம முக்கால்வாசி வேகிற அளவுக்கு நம்ம நல்லா அதை வந்து வதக்கிட்டு இப்போ வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் போடலாம். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள். ஏன்னா வீட்டு மிளகாத்தூள் ரொம்ப காரம் இருக்காது. உங்கள் மிளகாத்தூள் தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம எப்போவுமே 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போடுவோம். 4 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. நம்ம வதக்குறதுல வேறு மிளகா போட்டிருக்கோம். அந்த காஷ்மீர் மிளகா வந்து எனக்கு ரொம்ப காரம் இருக்காது. அதனால் நான் வந்து இதில் 2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிடணும். பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அரைக்கிறதுக்காக ஆற வச்சுருக்கப்பல அதை நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை இந்த ஸ்டேஜில் இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து 2 தக்காளி தான் மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அந்த புளியை கரைச்சி அதில் புளி பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிடணும். ஊற்றி இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவு உப்பையும் பார்த்து போட்டுட்டு நம்ம வந்து ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். மூடி ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்தோன்னே எடுத்து பார்த்தோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும். இந்த ஸ்டேஜில் உப்பு வரப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. தேங்க்யூ.